அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்ற கொள்கையை நாடு முழுவதும் மத்திய அரசு மாநில அரசுகள் அமல்படுத்தி வருகின்றன. இதன்படி 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி அடைவார்கள் என்ற அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் சஞ்சய் குமார் இன்று அறிவித்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இதன்படி 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்படுகிறது என்று மத்திய அமைச்சர் சஞ்சய் குமார் அறிவித்திருக்கிறார். இதனால் 5ஆம் வகுப்பு மற்றும் 6, 7, 8 ஆகிய வகுப்புகளில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அந்த மறுதேர்விலும் அவர் தோல்வி அடைந்தால் அவர் ஃபெயில் ஆனவராக கருத்தில் கொள்ளப்படுவார் என்றும் மத்திய அமைச்சர் சஞ்சய் குமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் கல்வித்துறையில் இந்த திடீர் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சர்வ சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் 9ஆம் வகுப்புக்கு பிறகு 9ஆம் வகுப்பில் தான் அந்த தேர்ச்சி மதிப்பெண்ணான 35 மதிப்பெண் அல்லது 40 மதிப்பெண் என்பது அனைத்து பாடத்திட்டங்களிலும் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்போது அந்த முறையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதன்படி 5ஆம் வகுப்பில் இருந்து அவர்கள் அனைத்து பாடங்களிலும் மாணவர்கள் தேர்ச்சி அடைய வேண்டும். அந்த பாடத்திட்டத்தின் கீழ் அவர் தோல்வியடைந்தவராக கருதப்பட்டால் மறுதேர்வு நடத்தப்படும் 2 மாதங்களுக்குள். அந்த மறுதேர்விலும் அவர் தோல்வியடைந்தால் அவர் தோல்வியடைந்தவராக மீண்டும் அதே கல்வியை அதே வகுப்பை மீண்டும் பயில வேண்டும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பாக அமைச்சர் சஞ்சய் குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையான கட்டாய தேர்ச்சி முறை ரத்து ஆகிறது. நாடு முழுவதும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்பது இனிமேல் வரும் கல்வியாண்டுகளில் இருக்காது என்ற அறிவிப்பை சஞ்சய் குமார் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் கல்வி திறனை கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டத்தை ரத்து செய்வதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மாநில அரசுகளின் அறிவிப்புகளும் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன். இவர்களை 8ஆம் வகுப்பு வரை இனி ஆல் பாஸ் கிடையாது என்றும் மத்திய அரசு பள்ளிக் கொள்கையில் திடீர் மாற்றம் செய்திருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இது குறித்த முக்கிய தகவலை எமது தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்டும் விரிவான தகவலை பின்வரும் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.